அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றேனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கொண்டோ எண்தோள் முக்கண் எம்மானே நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றேனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. என்னுடைய ஆவி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன். அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாம், என் ஆவி உடல் உடைமை எல்லாம் நீ என்னை ஆட்கொண்ட போதே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இன்னைக்கு தனியா எனக்கு ஒரு இடையூறுன்னு என்ன இருக்கு? என் ஆவி என் உடல் என் உடைமைன்னு வச்சுக்கிட்டா தானே இடையூறு வந்தது எனக்குள்ள இடையூறுன்னு வைக்க முடியும். மலை மாதிரி இடையூறு வருது வச்சுக்குவோம். மலை மாதிரி இடையூறு வந்தாலும் என்னுடைய ஆவியும் உடலும் உடைமையும் அவனுடைய சொந்தம். அப்ப அந்த இடையூறும் அவனுக்கு சொந்தம், அது எனக்கு சொந்தம் இல்லை. அப்படி நமக்கு மனதுல ஒரு தெளிவு இருக்கிற பட்சத்துல எது நடந்தா என்ன, எல்லாம் இறைவனுடைய திருவுள்ள சம்மதம். அப்படி ஒரு தெளிவு வந்துடும் இல்ல, நம்ம எதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. நமக்கு இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு இடையூறு வருதோ, இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு தீங்கு வருதோ அப்படிங்கக்கூடிய அச்ச உணர்வு நமக்கு எதுக்கு வருது? புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் பொய்யதம் மெய்யும் மஞ்சேன். எதுக்கு நம்ம அச்சப்பட தேவையில்லை. அச்சம் நமக்கு வரணும், பயம் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா இறைவனை பிரிந்தால் நமக்கு பயம் வரணும், இறை உணர்வை பிரிந்தால் நமக்கு பயம் வரணும், அனுபவத்தை பிரிந்தால் பயம் வரணும். அதனால எனக்கு அதை பத்தி எதுவுமே பயம் இல்லை. அன்றே எந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலே. நீ என்னை எடுத்துக்கொண்ட எப்ப நீ என்னை ஆட்படுத்தினாயோ, பெருந்துரை அனுபவம் இதுதான்டாப்பான்னு என்னைக்கு காட்டி கொடுத்தாயோ, இதுதான் கடல் அனுபவம்னு காட்டி கொடுத்தாயோ, இதுதான் என்னை உடல் கடந்து பெறக்கூடிய நிலைன்னு காட்டி கொடுத்தாயோ, இதுதான் என்னோடு ஐக்கியப்படுத்தும் நிலைன்னு காமிச்சு கொடுத்தாயோ, அன்றைக்கே நான் என்னுடைய எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். திரும்ப அந்த உடல் கடந்த பயணத்தில் என்னுடைய உடல் உணர்வு, என்னுடைய உடைமையின் உணர்வு எதுவுமே இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மீண்டும் இவ்வுடலுக்குள் புகுந்தேன். காயத்துள் புகுவாய் கடல் கீழ் வைப்பாய். கடல் அனுபவம் தந்த போது உடல் சுமை எதுவும் தெரியல, உயிர் சுமை எதுவும் தெரியல, லாப நட்டங்கள் எதுவும் தெரியல. நான் சந்தோஷமா இருந்தேன். எண்ணங்கள் அங்க உதிக்கவில்லை, சிந்தனைகள் உதிக்கவில்லை. நான் சந்தோஷமா இருக்கிறது கூட இந்த உடலுக்குள்ள பயணப்பட்ட போதுதான் தெரிஞ்சிச்சு. அன்றைக்கு வாளா கழித்திருந்தேன். நான் உன்னோடு இருக்கும்போது இடையீடு இல்லாமல் ஒரு கழிப்பு இருந்ததுன்னு எப்ப வந்தது எனக்கு நினைவு? இந்த உடல் கூட்டுக்குள்ள வரும்போது. அங்க உன்னோடு இருக்கும்போது நான் இருந்தாலும் அங்க எனக்கு நான் அனுபவிக்கக்கூடிய அனுபவம்னு ஒண்ணு இருக்கும். நானே இல்லையே அங்க. நான் செத்து போய் நீ மட்டும்தான் அங்க இருந்தேன். அப்ப நீ மட்டும் இருந்த நிலை எனக்கு எப்போ நான் இந்த உடல் கூட்டுக்குள்ள புகுந்தனோ அப்பதான் அன்று உன் அடியாரோடு கலந்து வாளா கழித்திருந்தேன். அப்படி ஒரு நிலை இருந்தது பத்தியா? அவன் அடியவர்களோடும் அவனோடும் கலந்திருந்து ஒரு மகிழ்வை தவிர ஒன்றுமே அறியாத நிறை அனுபவம், நிலை அனுபவம் நமக்கு இருந்ததே. அன்று உன் அடியாரோடு வாளா கலந்து வாளா கழித்திருந்தேன். அடியவர் கூட்டத்துல இருந்தவனா நமக்கு நிலைத்த இன்பம் நமக்கு கிடைக்கும். அதோடு கலந்திருந்தேன். அன்று உன் அடியாரோடு கலந்து வாளா கழித்திருந்தேன். இன்றொரு இடையூறு எனக்குண்டோ? இன்னைக்கு எதுக்கு எனக்கு வந்துச்சு? குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றொரு இடையூறு எனக்குண்டோ? எண்தோள் முக்கண் எம்மானே, நீ முன்பு என் அல்லலெல்லாம் அகல ஆண்டாய். எப்படி எண்தோள் வீசி நின்று ஆடும் எம்பெருமான். அவன் ஜடாபாரத்தை அப்படி வீசி நின்று பார்க்கும்போது எல்லா விதமான அனுபவங்களும் என்னுடைய ஒவ்வொரு தசைநார்கள்லையும் ஒவ்வொரு திசுக்கள்லையும் இருக்கக்கூடிய திரோதான மாய்களை அத்தனையும் மலம் கழுவ இழியும் ஆனந்தம்கான் ஆறு. சிந்தை மலம் கழுவ இழியும் ஆனந்தம்கான் ஆறு. நான் பெற்ற ஆனந்தம் ஒரு ஆறாக பெருக்கெடுத்து போனது. அதான் எண்தோள் முக்கண் எம்மானே. அது அவன் வீசி நின்று ஆடும் பிரான். அவனுடைய அருட்கருணையினால் நான் சிறநடு சிற்றம்பலம் வழியாக பெற்றது. ஜடாபாரம் மூலமாக என்னுடைய உடலில் உள்ள திசுக்கள் குற்றம், உயிரினுடைய குற்றம், அப்புறம் சிந்தை மலம் கழுவ அது ஆறாக பாய்ந்து என்னுடைய அனைத்து துன்பங்களையும் பொசுக்கியது. சிந்தை மலம் கழுவ இழியும், பாயும் அப்படின்னு அர்த்தம். மேலிருந்து கீழே ஓடுவதற்கு பேர் இழியும் ஆனந்தம் காணார். வான் வந்த சிந்தை மலம் கழுவிய வான் வந்த தேவன் இறங்கி என் உடற்கூட்டுக்குள் புகுந்து என்னுடைய சிந்தை மலம் அத்தனையும் கழியும்படியாக, அதை அந்த திரோதான மாயைகள் அத்தனையும் அகலும்படியான ஒரு ஆனந்தத்தை தந்தார். வான் வந்த
அந்த வான் வந்த பொருள் அந்த ஸ்பேஸ் வெளிமண்டலத்தில் இருந்து என்னுடைய உடற்கூட்டுக்குள் புகுந்த அனுபவத்தை சொல்றாரு. இன்று ஒரு இடையூறு எனக்குண்டோ எந்தோள் அவன் எந்தோள் வீசி நின்று ஆடுவதை எதற்கு வான் கங்கையை நமது ஒவ்வொரு திசுக்கள்லையும் புகுத்தி நம்மளுடைய சிந்தை மேலம் அனைத்தையும் பொசுக்குவதற்கு. இந்த தோற்றம் எதற்காக வேண்டி நமக்கு அநாகத சக்கரத்திற்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவ நிலையங்களை உணர்த்தி கொள்வதற்காக வேண்டி. இன்று ஓர் இடையூறு எனக்கொண்டோ எந்தோள் முக்கண் எம்பானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாகையாமே. நீ என் விஷயத்துல நன்மைதான் செஞ்சுட்டு போப்பா, தீமைதான் செஞ்சுட்டு போ, எனக்கு அதை பத்தியே கவலை கிடையாது. இன்னும் ஒரு அருள் அடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா, இவங்கெல்லாம் என்ன சாமி கும்பிட்டாங்க யாருனாலும் கேட்பாங்க. கேட்கிற முதல் கேள்வி இவன் நம்ம என்ன தப்பு செஞ்சோம்னா முதல்ல கேட்குற இவன் கட்டையும் தூக்கி தப்பு செய்ய வேண்டியதான். இவன் ஊதி பூச்சிக்கிட்டு இவன் ஒரு அக்கமணி மாலை போட்டுட்டு இவன் ஒரு சாமியாரு, இவன் ஒரு கோயிலுக்கு போவான், இவன் கையால ஒருத்தங்க ஊதி வாங்குறாங்க அப்படின்னா இவனுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு முதல்ல அதைத்தான் சொல்லுவாங்க. அது நாம் தவறு செய்தா, நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் வந்தால் தவறு செய்வது நாம ஒழுக்க சிதறல்களுக்கு ஆளானோமானால், மனச்சிதறல்களுக்கு ஆளானோமானால், அல்லது பிறர் பொருளை அபகரிப்பதற்கு, திருடு செய்வதற்கு, கொலை செய்வதற்கு, புலை செய்வதற்கு இவைகளுக்கு முயன்றால் நாம் ஊதி அணிந்தால் எல்லாரும் நம்மளை இப்படி குறை சொல்வாங்க. அதே நேரத்துல இந்த உடலுக்கோ உயிருக்கோ உடைமைகளுக்கோ ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டால் என்ன செய்வாங்க, இவ்வளவு சாமி கும்பிடுறாங்க இவங்களுக்கு இதெல்லாம் ஜெயிக்க முடியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போனா அது அந்த குறைய சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன சாமி கும்பிடுறாங்க, இவங்க குற்றம் செய்து கொண்டு எதுக்காக வேண்டி சாமி கும்பிடணும்னு கேட்பாங்க. சரி, குற்றம் செய்யல, எனக்கு நான் என்னுடைய பழைய வினை எனக்கு குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய். கொடுவினை நோயாக பண்டை வினைகள் என்னை சார்ந்து இருக்கிறது. அது குலைக்கும் போது வருத்தமா தான் இருக்கும். அது கழியும் போது கொஞ்சம் உடலை விட்டு உயிர் போகும்போது, உடலை விட்டு நோய் தாக்கம் நீங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் உடையாய் காவாய், நீதான் எனது தலைவன், அதை காக்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி சரணடைகிறாங்க. அப்ப இப்படி ஒரு துன்பம் வந்தா இப்படி ஒரு விமர்சனம், அப்படி ஒரு துன்பம் வந்தா அப்படி ஒரு விமர்சனம். இது உலகத்துல எல்லா அருளாளர்களுக்கும் நடக்கக்கூடியதான். இவன் என்ன இவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றுல ஏயர்கொன் கலிக்காம நாயனார் இவன் ஒரு அக்கமணி மாலை போட்டிருக்கிறான், இவன் ஒரு ஊதி பூச்சி இருக்கான். சிவபெருமான இரவும் பகலும் ஒரு திருவாரூர் திருவீதியில இரவும் பகலும் அலைய விட்ட ஒருத்தன், அவன் கையால நான் ஊதி வாங்கி சாப்பிட்டு என் வயிற்று வலி குணமாகணுமா, அந்த வயிற்று வலி குணமாகறத விட அது குணமாகாமலே நான் செத்து போறது மேல் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்தாரு. விரண்மிண்ட நாயனார் என்ன உறுதி எடுத்தாரோ, அடியவர்களை வணங்காமல் போன அந்த அடியவன் எனக்கு தேவையில்லை, அந்த ஆண்டவன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எடுத்தாரு. ஒரு உறுதிப்பாடு. அப்போ நான் ஒரு இறையடியவர்கள்னா இப்படிதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கும் கஷ்டம் வந்துள்ளதுங்கிறது அந்த அடியவர்கள் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருக்கும் கண்ணு போயிருச்சு, அவருக்கும் சாப்பாடு அன்னம்பாலிப்புக்கு பைசா இல்லாம போச்சு, அவருக்கும் என்னென்ன உடல் நோவோ என்னென்ன மனநோவோ அத்தனையும் வந்துருச்சு. அவர் நான் அந்த தவறுகள்லாம் செய்தேன் அப்படின்னு நினைக்கும் போதே, யான் செய்யும் துரிசுகளுக்கெல்லாம் உடனாயிருந்தாய் அப்படின்னு இறைவன்கிட்ட ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய், நான் என்ன தப்பு செஞ்சேனோ அதுக்கெல்லாம் நீ துணையாக இருந்து என்னை காத்தாயே. இப்போது நான் வெறுத்தேன் இம்மனை வாழ்க்கை. 18 வயசாச்சு, 1க்கு 2 மனைவி கட்டி அதுக்குன்னு வெறுத்துட்டாரு உலக வாழ்க்கை. அவங்க ஒரு நினைச்சா ஒரு நொடியில் தூக்கி தூர எறியக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வைராக்கியம் உண்டு. ஏதோ போன ஜென்மாவில் உண்டான குறைபாடு காரணமாக இந்த உடலும் இந்த உயிரும் இவர்கள் எடுத்துள்ளார்கள். அதனால வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு ஒரு நொடியில நினைச்சாரு, மனை வாழ்க்கையெல்லாம் வெறுத்துட்டாரு, பேரண்ட நாயகனை நோக்கி பறந்துட்டாரு. அப்ப குன்றியனையாய் நீ என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாய். ஒரு நொடியில இறைவன் கூப்பிடும் போது நம்ம இது எல்லாரும் பறந்து போயிரும். தீயினில் தூசாகி நாம் எம்பெருமானோடு இரண்டரை கலந்துரும். அப்புறம் நன்மை எது தீமை எது உலகம் எது அது எது இது, நம்ம இறைவனும் மட்டும்தான் நம்ம இருப்போம். அங்கேயும் நமக்கு சிந்தை கிடையாது. அதனால சிதையா மோன ஞானத்தில் நாம் மூழ்கி இருப்போம். உடல் சார்ந்த குற்றங்களோ உயிர் சார்ந்த குற்றங்களோ நமக்கு எதுவும் கிடையாது. சரணாகதி இவ்வளவு பெரிய மோன நிலையை, ஞான நிலையை, ஒரு ஆனந்த நிலையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது. அந்த ஆனந்தத்தில் தொய்ந்து என்றும் இருப்பதான நிலை என்பதில் நாம் இருக்கலாம். சரணாகதியினுடைய எல்லை கோட்டிற்கே சென்று பாடிய பாடல்கள் இது. இதற்கு மேல சரணாகதிக்கான பாடல் உலகத்துல இனி தோன்ற போவதும் இல்லை,
ஏற்கனவே தோன்றிய நூல்களில் உள்ள சரணாகதியோடு இந்த சரணாகதியோடு ஒப்பிட்டு சொன்னால் இதற்கு கூடுதலான சரணாகதியாக வேற எந்த நூல்லையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய சரணாகதியினுடைய தத்துவம் இந்த 2 பாடல்கள் இருக்குது. சரணாகதி பண்ணோம்னா, நம்மளை சமர்ப்பணம் பண்ணோம்னா, நம்மளை அர்ப்பித்து கொண்டோமானால் இறைவன் நமக்கு நிறைநிலை அனுபவமான என்றும் இருப்பதான அனுபவத்தை தருவான் அப்படிங்கிறதான பகுதியை கொண்டது இப்பகுதி. எல்லாமெல்லாம் நமக்கு தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து இதே அனுபவத்தை நமக்கு தருவதற்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.